ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, ரொம்ப நாள் ஆச்சு பேசியும். ஆக்சுவலி ஆக்சுவலி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி. என்னென்னா, எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் இதில் போடுங்கன்னு சொன்னதுக்காக எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க. என்னென்னா, நீங்கள் ரொம்ப நேரம் பேசுகிறதுனால எங்களால் கேட்க முடில, ஓட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் உங்களோட பொருள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. வாங்கி பார்த்த எல்லாருமே என்னோட மெட்டீரியல்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நிறைய மெசேஜ். அதுலேயே ஒரு மேம் ஒரு ஒரு ஆஃப் பேஜ் எனக்கு போட்டிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, டெடிக்கேட்டடாக இருக்கீங்க அப்படின்லாம் நிறைய மெசேஜ் போட்டாங்க. அதெல்லாம் காட்டுங்க மேம் அப்படின்றது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, காட்டுங்க அக்கான்னு சொல்கிறது எனக்கு புரியுது. பட் ஒரு பர்சனல்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? நான் ஆக்சுவலி காட்டி நான் இவ்வளோ இப்படி சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத தவிர்த்து நம்மளோட ஒரு பர்சனல்ஸும் நமக்கு வர இதுவும் சொல்லலாம். அதை காட்டி ப்ரூஃப் பண்ணுன்றது எங்கேயும் இல்லை இல்லைங்களா? என் மனசுக்குள்ளே அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு பர்சனலாகவே நான் தேங்க்ஸ் சொன்னேன். நான் ஆக்சுவலி இந்த வீடியோலையுமே அவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னொரு சிஸ்டர் எனக்கு மெசேஜாகவே போட்டிருந்தாங்க. நீங்கள் அக்கா, எனக்கு நீங்கள் நிறைய சொல்கிறீங்க, பட் அது செஞ்சுட்டு எங்களுக்கு காட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கும் ரொம்ப ரொம்ப ஆசை தான் செஞ்சு காட்டணும் அப்படின்னு. ஆக்சுவலி நம்ம போர்ட்ஃபோலியோ எடுத்து வைக்க முடியல. ஏன் அப்படின்னா, நம்ம ஒர்க் ஆரி ஒர்க் ஆகட்டும், ப்ரூச் ஒர்க் ஆகட்டும், 2 days தாங்க எங்களுக்கு டைமே தராங்க. கொஞ்சம் ஒர்க் சீக்கிரமாக முடிச்சுதாங்க. அந்த 2 days 3 days ஒர்க்கை கொடுத்து முடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த ஒரு ஒர்க் மட்டும் நம்ம பண்ணிட்டு இருந்தோன்னா நமக்கு ஓகேங்க, நான் கிளாஸஸ் எடுக்கிறேன், அண்ட் தென் ஒர்க் பண்ணுறேன், அண்ட் இந்த மெட்டீரியல் செல் பண்ணுறேன், இல்லை நான் ஒர்க்குக்கு வச்சுருக்கவங்களுக்கு அவங்கள கைடப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் ஒர்க் இருக்கிறதுனால என்னால் அதை ஃபோட்டோஸ் எடுத்து போர்ட்ஃபோலியோ பண்ண முடியல. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. பட் நீங்கள் கேட்டோன்னா நான் செய்யாமல் இருக்கக்கூடாது இல்லைங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ உங்களுக்காகவே நான் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்கங்க. நெட்டில் ஒரு ஒர்க் செய்கிறதுன்றது பயங்கர டஃப். ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நெட்டில் ஒரு ஒர்க் பண்ணுறதுன்றது பயங்கர டஃப்பு. பட் எனக்கு நெட்டில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நெட்டில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்காக நான் செஞ்ச ப்ரூச் ஒர்க்கு. இது எல்லாமே இந்த மாதிரி தான் ப்ளவுஸில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மெட்டீரியல் வச்சு இது நீங்கள் ப்ளவுஸில் கைக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு பேக் நெக்குக்கு ஒரு 2 இடத்துல 3 இடத்துல மட்டும் நீங்கள் கொடுக்கும் போது பயங்கர சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நம்ம க்ரியேட்டிவிட்டியாக நம்ம ஓன் ஒர்க் பண்ணுறது தான். நான் எந்த ஒரு யூடியூபர்ஸரையும் பார்த்து ஒர்க் பண்ண கிடையாது, எந்த ஒரு மீடியாவை பார்த்து நான் ஒர்க் பண்ண கிடையாது, எந்த ஒரு இதையும் பார்த்து நான் ஒர்க் பண்ண கிடையாது. இதெல்லாம் என்னோட ஓன் ஐடியாஸ் மட்டும்தான். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒர்க் பண்ண முடியும். இந்த மாதிரி பீகாக் வச்சு இந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும். இந்த ரோஸ் வச்சு 2 ஹார்ட்ஸ் வச்சு இந்த மாதிரியும் ப்ளவுஸில் வச்சு பண்ண முடியும். போலன்ஸும் நம்மக்கிட்ட இப்போ வந்திருக்கு. நான் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். பட் அதில் இப்போ நான் ஒர்க் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நெட்டு உங்களுக்கு தெரியுதா? இது கம்ப்ளீட்டாக நெட் கிளாத்தில் தான் நான் இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீ யாராவது ப்ளவுஸ் நெட்டு வச்சு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நெட்லேயுமே இந்த ஒர்க்கை கொடுக்கலாம். கையில் நெட் வச்சு எங்களுக்கு வேணும், ஆனால் நெட்டில் இந்த மாதிரி ஒர்க் வைக்கணும் அப்படின்னா கூட உங்களால் ஈஸியாக வைக்க முடியும். ஸோ நெட்டில் வச்சு ஒர்க் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற நிறைய பேருக்காகவே நான் இந்த ஒர்க் பண்ணி காட்டியிருக்கேன். நான் கிளாஸஸுமே எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் ஆன்லைன் கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணல, ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ யாருக்காவது வில்லிங் இருந்தால் எனக்கு அப்ரோச் பண்ணுங்கள். பட் ப்ரூச் கிளாஸும் சரி, ஆரி கிளாஸும் சரி, கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறீங்களோ யூ கேன் ஜாயின் இட். பட் நான் அதை பார்த்து தான் செலக்ட் பண்ணி தான் நான் ஒர்க் சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா ஃபுல்லாக ஒரு 100 பேருக்கு அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் 1 year கிளாஸாக ஆரி ஒர்க் மட்டும் 1 year கிளாஸஸாக எடுக்க போகிறேன். 1 yearக்கு நான் கிளாஸ் எடுக்க போகிறனால ஃபியூ பீப்புள்ஸ் மட்டும்தான் நான் ஆன்லைனில் எடுக்கிறேன்.
ஓகேங்களா? மீதி எல்லாத்துக்கும் நான் வந்து அப்புறம் தான் நான் டைமிங் குடுக்க முடியும். ஸோ ஒர்க்கும் வந்து 1 இயர் கழிச்சு தான் என்னால உங்களுக்கு இது குடுக்க முடியும். ப்ரூச் ஒர்க் ஓரளவுக்கு சேர்றவங்க ஒரு 100 பேர்னாலும் ஓகே தான். ஏன்னா ப்ரூச் ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியானது தான். ஸோ நம்மளோட ஐடியாஸ், கிரியேட்டிவிட்டி தான். ஸோ அதனால அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு அவைலபிள். ஸோ உங்களுக்கு வேணும்னா கூட ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த டிசைன்லாம் நம்பளே ஓனா கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்து நம்ம ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இது தெரியணுன்றதுக்காகவே இப்போ நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி என்னோடய பொண்ணு வந்து செஞ்சுருக்காங்க. இந்த ஒர்க் பார்த்திங்களா, இது வந்து என்னோடய டாட்டர் செஞ்சது. இது வந்து இந்த மாதிரி கூட நம்ம வந்து இது வரலும் இந்த பீடை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு கூட நம்ம வந்து ப்ளவுஸில் ஒர்க் பண்ண முடியும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி கூட ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு யாருக்கெல்லாம் வந்து நான் பண்ண ஒர்க் பிடிச்சிருக்கோ ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. அப்போ தான் எனக்கும் தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றது. ஸோ நம்ம அடுத்தடுத்த நான் நிறைய பேச விரும்பலை. நீங்கள்லாம் கேட்டுட்ட மாதிரி நான் நிறைய பேச விரும்பலை. நம்ம ப்ராடக்டை மட்டும் அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டு போகலாம். அதில் சில ஐட்டம்ஸ் நாங்கள் பண்ணதை காட்டுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் ப்ரூச் ஒர்க்கில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன் சிஸ்டர். நீங்கள் வந்து கேட்டதுக்காகவே நான் ஒர்க் பண்ணி காட்டியிருக்கேன். என்னால் ப்ளவுஸ் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து என்னால் காட்ட முடியல. ஸோ அதனால் இந்த ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு பண்ணி செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் அதில் ஹாப்பி. அடுத்தது நம்ம பார்க்கலாங்களா என்ன மெட்டீரியல்ஸ்னு. இப்போ பாருங்கள், இந்த மெட்டீரியல்ஸ் தான் நம்ம இப்போ சேலிங்க்கு இருக்குது. இதில் தான் நான் அந்த ஒர்க் பண்ணியிருக்குது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இந்த ஐட்டம் என்கிட்ட லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இது நான் லாஸ்ட்டு செகண்டில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது எனக்கு தெரியல. நான் லாஸ்ட்டு சமயத்தில் தான் இதை பர்ச்சேஸ் பண்ணதால என்கிட்ட லிமிட்டட் ஸ்டாக் இருக்குது. பட் சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்கலாங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு செல் டைப்பில் இருக்கிறது. சிப்பி மாதிரியே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சிப்பியில் என்ன பண்ணலாம் மேம் ஆர் சிஸ்டர் எப்படி நீங்கள் கூப்பிட்றீங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டெட் அழகாக செய்யலாங்க. நான் இதே மாதிரி ஸ்டெட்டும் செஞ்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸ்டெட்டும் நான் செஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதுலேயே வந்து ப்ரூச் ஒர்க்கும் செஞ்சு காட்டியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா? இது நம்ம போடும்போது ரொம்ப 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 அழகாக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ கிட்ஸ் ஆகட்டும், நம்மளே பெரியவங்களே வந்து இந்த மாதிரி போட்டுட்டு போகலாம். ரொம்ப எல்லா ட்ரெஸ்ஸுக்கும், ஏன்னா இது கோல்டன் கலர்னால எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நம்ம வேர் பண்ண முடியும். நான் இது வந்து என்னோடய டாட்டர் வந்து என் டாட்டருக்காக செஞ்சுருக்குது இது. ஸோ பாருங்கள் இந்த டைப் எப்படி இருக்குன்ட்டு. நான் உங்களுக்கு இப்படி காட்டினா தெரியுதுன்னு தெரியல. இப்படி ஓகேங்களா? இப்படி வந்து ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அழகாக தொங்கிட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட இதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஐட்டம்ஸ் வேணும்னாலும் இது பண்ணுங்கள். இதை நம்ம ஸ்ட்ரெட்டாக செய்யலாம். இதில் என்ன நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். ப்ரூச் ஒர்க்குக்கும் செய்யலாம். ப்ரூச் ஒர்க்குக்கு நான் செஞ்சதுமே உங்களுக்கு காட்டியிருக்கேன். உங்களுக்கு ஒன்ஸ் அகெயின் அதில் என்ன நான் செஞ்சுருக்கேன்றதை காட்டுறேன். இதோ பார்த்தீங்களா, ப்ரூச் ஒர்க்கில் இதை நான் செஞ்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஒர்க்கை நம்ம இப்போ செஞ்சு காட்டியிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா? ஆக்சுவலி நீங்கள் ஸ்டெட் செய்கிறீங்க மேம், அதுக்கான மெட்டீரியல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஆக்சுவலி வந்து பிடிஎஃப் பண்ணலைங்க. அந்த ஸ்டெட் மெட்டீரியல் செய்யறதுக்கெல்லாம் நான் பிடிஎஃப் பண்ணவே இல்லை. நான் ஆக்சுவலி கூடிய சீக்கிரம் பண்ண ட்ரை பண்ணுறேன் நான். ஏன்னா ஒர்க் கரெக்டாக ஓடிட்டே இருக்குங்க. ஸோ அதனால தான் என்னால் ஒர்க் காட்ட முடியல உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியலில் இப்படி இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி இதோடையே உங்களுக்கு இருக்குது, ஹூக்கோடையே இருக்குது. ஸோ நமக்கு இங்கே மேலே ஏதாவது ஒட்டிட்டால் கூட ஒரு சின்ன ட்ராப் பீடு மட்டும் போட்டு கூட இந்த ஒர்க் செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரியான ஐட்டம் நம்மக்கிட்ட இதில் வந்து க்ளோஸ்ட்லேயும் இருக்குது, இந்த மாதிரியும் இருக்குது, அப்புறம் இதுலேயே ஹோல் உள்ளதையும் இருக்குது, இல்லை நான் ப்ளெயினாகவும் இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியல்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 6 டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட இந்த மெட்டீரியல்ஸில் மட்டும் இருக்குது. ஸ்ட்ரெட் செய்கிற மெட்டீரியல் மட்டும்
ஒரு 4 to 5 இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நம்மக்கிட்ட இந்த மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஹூக் டைப் இருக்குது, எல்லா டைப்லேயுமே வந்து இந்த ஸ்டெட் பேஸ் வச்சுருக்கோம். ஸோ ஸ்டெட் பேஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ இதில் எல்லா டைப்லேயுமே இருக்குது. நான் பிடிஎஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை பிடிஎஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டாலுமே நாங்கள் இதோட ஃபோட்டோஸ் அனுப்பி வைப்போம். ஸோ இந்த இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ மறக்காமல் பை பண்ணுறவங்க சீக்கிரம் வந்து பை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாங்களா? இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்ட ஒரு ஐட்டம் தான். ஆக்சுவலி நான் வந்து என்கிட்ட ஸ்டாக் அப்போ இல்லாமல் இருந்தது. இப்போ நான் ஸ்டாக் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஃபுல்லாக மீன்ஸ் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். 2, 3, 5 கேஜ் பக்கத்தில் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கெல்லாம் வேணும்னா என்னடா பேசும்போது பூஸ்ட் அடிக்கடி குறைஞ்சி போயிடுதுன்னு நினைக்காதீங்க. எனக்கு சில நேரத்தில் வந்து பேசி டயர்டாக நானே ஃபீல் பண்ணுறது தான். பார்த்தீங்கன்னா இது நம்ம இப்போ 2, 3 கேஜ் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? பல்காக இருக்குது. ஸோ பல்காக வாங்குறவங்க ப்ளீஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் வந்துட்டு போன வாட்டியே ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னீங்க, பல்காக என்னால் த கேட்டு என்னால் தர முடியலன்னு நான் சொன்னேன். ஸோ இப்போ பல்காக நான் தர ரெடியாக இருக்கேன். நீங்கள் வந்து நான் இதை ஃபுல்லாக எடுத்திருக்கனால பல்காக வாங்குறவங்களும் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் ரீட்டெயிலாக வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஐட்டம் பார்த்துறீங்க இல்லையா? உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஐட்டத்தில் என்ன மேம் பண்ணுறதுன்னா, நான் ப்ரூச் ஒர்க் பண்ணி காட்டியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டே பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து ஒரு அழகாக ஹார்ட் ஒன்று தொங்க விடுற மாதிரி செஞ்சு, இந்த மாதிரி ஃப்ளவர், இந்த ஃப்ளவர் தாங்க. நான் நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவரையுமே உங்களுக்கு காட்டிடுவேன். ஸோ இந்த ஃப்ளவரும் வச்சு இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலரில் ஒரு ஹார்ட். நம்மக்கிட்ட ஹார்ட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்னமும் ஹார்ட்டெல்லாம் நம்மக்கிட்ட ஃபுல் ஸ்டாக் இருக்குது. ஏன்னா நான் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஹார்ட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. நான் இதில் ப்ரூச்சஸ் ஒர்க்குமே பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு காட்டினேன். திரும்பியுமே பார்த்துக்கோங்க. அந்த ஐட்டத்தில் வந்து ப்ரூச் ஒர்க் வந்து பண்ணது. ஸோ இதை இங்கே பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இதில் வந்து ப்ரூச் ஒர்க்குமே இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க்கும் இந்த இந்த மெட்டீரியலில் செய்யலாம். ஸோ நமக்கு எந்த டைப் வேணாலும் ப்ரூச் பார்த்திங்கன்னா இதுவுமே அதை உள்ளே வச்சு மேலே இந்த பிங்க் கலர் ஃப்ளவர் வச்சு இந்த ப்ரூச் ஒர்க் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க்குமே நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஐட்டத்தில் ஸ்டெட்டு, ப்ரூச் ஒர்க்கு அண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளிப்ஸ் எல்லாமே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான கிளிப்ஸும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒர்க்கில் வந்து கிளிப்ஸும் செஞ்சு நம்ம வந்து சேல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான கிளிப்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நம்ம அடுத்த பொருள் பார்க்கலாங்களா? இப்போ இந்த லீஃப் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த லீஃப் வந்து நம்மகிட்ட லிமிட்டட் ஸ்டாக் தான். நம்ம ஏற்கனவே இந்த லீஃபை வந்து நம்ம நிறைய இதில் போட்டிருக்கோம். பட் இந்த லீஃபை வச்சுமே நிறைய ஒர்க் பண்ணலாம். எனக்கு உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணுன்ட்ருக்கு. ஆனால் வந்து எனக்கு டைம் இல்லை. ஏன்னா கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கனால சீரியஸ்லி எனக்கு இப்போ டைம் இல்லாதனால தான் உங்களுக்கு இதை வந்து என்னால் காட்ட முடியல. பட் சின்ன சின்ன ஒர்க் பண்ண முடிஞ்சதுலாம் உங்களுக்கு இப்போ நான் ஒரு 10 நிமிஷத்தில் உட்காந்து நான் உங்களுக்கு செஞ்ச ஒர்க் தான் இது. இந்த மாதிரி லீஃப் செட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி லீவ்ஸ் வந்து உங்களுக்கு அழகாக வந்து இப்படி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி லீவ்ஸ் வைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் லுக் காட்டும். ஓகேங்களா? இந்த மாதிரி பீகாக்ஸ்லாம் வைக்கும் போது கிராண்ட் லுக் காட்டும். ஸோ அதுக்காக தான் இந்த லீவ்ஸ் வைக்கிறது. இந்த லீவ்ஸ் வந்து எந்த மாதிரியெல்லாம் செட் பண்ணலான்றது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஆனால் பட் இந்த லீவ்ஸ் வைக்கும் போது ஒன்றா வச்சு நம்ம வந்து உங்களுக்கு போலன்ஸ் இருக்கு இல்லைங்களா? போலன்ஸு இது நடுவில் நீங்கள் வைக்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்கும். ஒரு பீகாக் டைப்பில் நம்ம வந்து இந்த ஒர்க்கை வந்து நம்ம செஞ்சு முடிக்க முடியும். ஸோ இது எல்லாமே நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் மட்டும்தான் வருது. ஸோ எங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா இதை செஞ்சு அவங்க நிறையா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எங்களுக்கு நாங்கள் அதில் ஃபோட்டோஸ் எடுத்து டைமிங் இல்லாதனால நாங்கள் அதை ஒர்க் பண்ணலை. இனிமே பட்டு உங்களுக்காக வந்து நான் வந்து அந்த ஒர்க்கை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். மேக்ஸிமம் நமக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது உங்களுக்காகவே நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது, நாங்கள் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். ஓகேங்களா? பட் எனக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் எல்லாம் வேணும். ஏன்னா நான் வந்து மல்டிபிள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கனால டைம் கிடைக்கல. ஓகேங்களா? பட் எனக்கு யாரையுமே நான் கிளாஸுக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் வைக்கல. இது சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஸ்டாஃப்ஸ் யாரையுமே நான் வைக்கல. நான் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்கன்னா அந்த ஸ்டாஃப்ஸ் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்படி கை காட்டிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஆனால் ஸ்டாஃப்ஸ் யாரும் இல்லை. நான் மட்டும்தான் சொல்கிறேன். ஸ்டாஃப்ஸ் எதுக்கு இருக்காங்க அப்படின்னாங்கன்னா இந்த ஒர்க் வந்து இந்த பேக்கிங் பண்ணுறதுக்கு,
அண்டு இந்த இந்த மெட்டீரியலில் கிடைக்குமா, என்ன கிடைக்கும், எவ்வளோ குவான்டிட்டி கிடைக்கும், அதெல்லாம் டைப்பிங் பண்ணி உங்களுக்கு அனுப்புறதுக்கு, அண்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு, உங்களோட மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ரீச் ஆச்சான்றதை பார்க்கறதுக்கு, இதுக்கு தான் இருக்க முடியும். இதை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், ஸ்டாஃப்ஸ் யாரும் இல்லை. ஸோ நான் ஸ்டாஃப்ஸை இன்னும் இது பண்ணலை. ஏன்னா நம்மள சொல்லிக் கொடுத்து அதுதான் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸ்டாஃப்ஸ் வந்து நமக்கு இப்போதைக்கு தேவைப்படலை. ஏன்னா அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் இப்போதைக்கு ஸ்டாஃப்ஸ் எடுக்காமல் இந்த ஒர்க் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா? நம்ம அடுத்தது பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம வந்து மிக்சடாக கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா, இது தனித்தனியா நீங்க வாங்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமா வருங்க. ஆனா, ஒட்டுக்கா நீங்க வாங்கும்போது உங்களுக்கு தேவைப்பட்ட கலர்ஸ் அதுலேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ, உங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம். அதனாலேயே நான் வந்து இந்த மாரியான ஃப்ளவர்ஸ் எதுவுமே வந்து சிங்கிள் கலர்ஸா தராம, ஃபுல் வந்து மிக்ஸட் கலர்ஸா நான் குடுத்துட்ருக்கேன். ஏன்னா, உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும். ஓகேங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ஒரு ஃப்ளவர் குடுக்கறதுக்கு கூட உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஸோ, அந்த மாரி ஒர்க் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான கிளிப்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த மாரியான கிளிப்ஸில் இந்த மாரி ஒர்க் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு, உங்களுக்கு சென்டர் கிளிப் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நாட் போட்டு நம்மலாம் ஒர்க் போடுவோம் இல்லைங்களா? அந்த டைமில் இந்த மாரியான கிளிப்ஸ் போடுறதுக்கு இது ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க நான் எப்படி போட்டு இது பண்ணுறேன். சுத்தமா போகல. ஏன்னா அந்த B700 இருக்கு இல்லைங்களா? அந்த க்ளூ போட்டு தான் நம்ம இதை ஒட்டுறோம். ஓகேங்களா? சூப்பரா இருக்குங்க. இதை நான் டெய்லி யூசஸ் பண்ணுறேன். எனக்கு எதுவுமே ஆகல. சூப்பரா இருக்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான ஃப்ளவர்ஸுமே பண்ணியிருக்கேன். ஸ்டோன்ஸ் வச்சு. ஸோ இதுவுமே ரொம்ப அழகா இருக்கும். அதுலேயே இந்த மாரி ஸ்டோன்ஸ் மட்டும் வச்சு நான் ஒர்க் பண்ணது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்டோன் ஒட்டி, இந்த ஃப்ளவர் இருக்கு இல்லைங்களா? இந்த ஃப்ளவரை சென்டரில் கொடுத்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஒர்க் பண்ண கிடையாது. எல்லாமே என்னோட டாட்டர்ஸ் பண்ணி கொடுத்தது தான். ஸோ எனக்கு இதுக்கு கொஞ்சம் டைம் கம்மியா இருந்தனால, இந்த ஒர்க்லாம் அவங்க செஞ்சது தான். ஸோ இந்த மாரியான ஃப்ளவர்ஸும் இந்த மாரி இதில் குடுக்கலாம். இதோட இது பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கும். பட் நம்ம ஒர்க் இப்படி குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். ஸோ இந்த மாரியான ஒர்க்ஸ் நம்ம குடுக்கறதுக்காகவே, இதெல்லாம் நம்ம செஞ்சுட்ருக்கோம். ஓகேங்களா? இந்த ஃப்ளவரை பாருங்க. இந்த ஒரே ஒரு ஃப்ளவர் பண்ணி, இந்த ஒரு ட்ராப் பண்ணீங்கன்னா, இந்த ஒரே ஒரு ஃப்ளவர் பண்ணி இந்த ஒரு ட்ராப் மட்டும் கொடுத்தீங்கன்னா, அவ்வளோ அழகா இருக்குங்க. கிட்ஸ் வேர் பண்ணிட்டு போகலாம். நம்மளே ஆஃபீஸ் கோயிங்க்கு கலரா இந்த மாரி ஒரு ஃப்ளவர்ஸ் இதில எல்லா கலர்ஸுமே இருக்கு. ஸோ இது நீங்க மிக்ஸடா வாங்கும்போது எல்லா கலர்ஸுமே டபுள், ட்ரிபிள் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த ஒர்க் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதில வந்து ப்ளூ கலரும் நான் வந்து ஹார்ட் வச்சு ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். இந்த ஹார்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது எல்லா மெட்டீரியல்ஸுமே அவைலபிள் இருக்குது. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்க ஒரு விஷயம். ஸோ இந்த ஒர்க் எல்லாம் நம்ம பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ராப் வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். ஓகேங்களா? ஸோ நம்மகிட்ட எல்லா ஒர்க்குமே இது பார்த்தீங்கன்னா என் டாட்டர் தான் பண்ணது. எவ்வளோ அழகா இருக்கு இல்லைங்களா? இது ஒன்று மட்டும் இப்படி அழகா வந்து கொண்ட மாதிரி போட்டுட்டு, இதை வந்து நம்ம இந்த ஐபின் இருக்கு, யூபின் இருக்கு இல்லைங்களா? இதை வந்து நம்ம சொருகணும்னா சூப்பரா இருக்கும் பார்க்க. ஸோ இது வந்து ப்ரூச் ஒர்க்காகவுமே இது யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான எல்லா ஒர்க்ஸுமே இந்த மெட்டீரியல்ஸில் பண்ண முடியுன்றதை உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஸோ நான் வந்து எந்த ஒர்க் பண்ணாலுமே உங்களுக்கு அதுக்கான இந்த ஒர்க்கை எப்படி பண்ணலான்ற டெமோவும் உங்களுக்குமே நான் காட்டிடுறேன். ஸோ அதனால் மறக்காமல் ப்ரூச் ஒர்க் எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ஒர்க்ஸை நீங்கள் பண்ணுங்கள். நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். நான் மறுபடியும் சொல்கிறேன். நான் எந்த யூடியூபையோ இல்லை அடுத்த ஒருத்தர் விஷயம் பார்த்தது நான் ஒர்க் பண்ணுறதே கிடையாது. எல்லாமே நம்ம யோசித்து ஒரு ஒர்க்கும் பண்ணுறது மட்டும்தான். நமக்கான ஒரு க்ரியேட்டிவிட்டியை நம்ம தான் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஒருத்தர் செஞ்சாங்க, அதை பார்த்து நம்ம செஞ்சோம் அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு என்ன தோணுதோ அந்த ஒர்க் அது மாதிரி செஞ்சு நம்ம காட்டலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் நம்மக்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் இருக்குது. இப்போ அடுத்த மெட்டீரியல் பார்க்கலாங்களா? நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுலில் நம்மக்கிட்ட ஸ்டாக் தீர்ந்துருச்சு. இப்போ திருப்பியுமே இந்த ஸ்டாக் எடுத்திருக்கோம். இந்த ஸ்டாக் இனி இதோட இது முடியுது. ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து நமக்கு இங்கே ரொம்ப லோக்கல்லேருந்து நம்ம வாங்குறதில்ல. எல்லாமே வந்து நார்த் சைட்லேருந்து தான் இதெல்லாமே நம்ம பை பண்ணுறதுனால நமக்கு ஸ்டாக்ஸ் இது வந்து வர்றது கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான பவ் வந்து மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதுக்கு எல்லா வெப்சைட்லேயும் போனீங்கன்னா
180 280 260ன்ற அளவுக்கு இந்த 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 ஸ்டெட்டை வந்து போட்டிருக்காங்க. இதே ஸ்டெட்டை நம்ம இப்படி செஞ்சு சேல் பண்ணும்போது நீங்கள் 100 ருபீஸ்க்கு 50 ருபீஸ்க்கு கூட சேல் பண்ண முடியும். 60 90 ருபீஸ்க்கு கூட நீங்கள் சேல் பண்ண முடியும். ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரியான பவு நம்மக்கிட்ட இருக்குது. இதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்குது. அதில் கம்மியில் கம்மி ஒரு 5 ஸ்டெட்ஸ் 10 நீங்கள் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதை டோட்டல் போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறையாவே வந்து ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான பவு நம்மக்கிட்ட அதிகமாக வந்து இருக்குது. நம்மக்கிட்ட வந்து எல்லா இதுக்கான மெட்டீரியல்ஸும் இந்த ஸ்டெட்ஸ் எறியறதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் நிறையாவே நம்ம ஒர்க் பண்ண முடியும். லப்பர் பேண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? நம்ம லப்பர் பேண்ட்ஸ் போடுறதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேண்ட் போடும்போது இதையும் வச்சு நம்ம ஒர்க் பண்ணி அந்த பேண்டை வந்து போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நிறையா கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரியான எல்லா ஒர்க்குக்கும் இந்த பவு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இது பாருங்கள் நல்லாவே தெரியுது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? 3D எஃபெக்ட், அதாவது வந்து 3D எஃபெக்ட்னு சொல்லிட்டேன். ரெயின்போ ஷேட்ஸில் வந்து இந்த பவ் இருக்கும். ஸோ ரெயின்போ ஷேட்ஸில் இந்த மாதிரி ஒரு பவ்வை வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக போயிட்டுருக்க அழகான ஒரு பவ் நம்மக்கிட்ட இப்போ சேலிங்கில் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரியான குட்டி குட்டியான ஃப்ளவர்ஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி குட்டி குட்டியான ஃப்ளவர்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரியான பேக்கிங் வந்து ஒரு ஜிப்லாக் பேக் போட்டு நாங்கள் ஒரு 10 பேக் இது வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரியான நம்மக்கிட்ட வந்து ஹார்ட்ஸுமே இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது ஸ்டாக் தீர்ந்துடுச்சுன்னு சொன்னோம். ஸோ இப்போ நிறைய அதே ஸ்டாக்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஸ்டாக் தீர்ந்ததுன்னு சொன்ன எல்லா ஸ்டாக்கும் நம்ம அடுத்த அப்கம் வீடியோஸில் பார்க்கலாம். அதே மாதிரி நியூ ஐட்டம்ஸும் நிறையா வந்திருக்கு. ஸோ அதுவுமே அப்கம் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் ஒர்க் பண்ணதும் நம்ம இடையில நான் காட்ட போகிறேன். ஸோ நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கும்போது உங்களுக்கு இடையில நம்ம ஒர்க் பண்ணதையுமே காட்ட போகிறோம். ஸோ அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஒர்க் பண்ணதுமே உங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படிங்கும் போது நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு வாட்ஸ்அப் கீழே வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அதில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இதோட பிடிஎஃப் இல்லைன்னா கூட பிடிஎஃப்பும் இருக்குது. பிடிஎஃப் இல்லைனாலுமே இதோட ஐட்டம்ஸ் நீங்கள் கேட்கும் போது கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து இதை காட்டிடுவோம். என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றதை உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட்டோடு காட்டுவோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு பை பண்ணுங்கள். அண்டு ஒன்ஸ் அகெயின் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறது என்னென்னா, ப்ளீஸ் நீங்கள் வந்து பிடிஎஃப் வாங்குறீங்க எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர் வந்துட்டு எங்களை ஒர்க் பண்ண வச்சுட்டு நீங்கள் காணா போயிடுறீங்க, ப்ரைஸ் எல்லாம் போட சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் காணா போகிறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருமே இங்கே இருக்க எல்லாருமே ஒவ்வொரு ஒர்க் பண்ணுறோம். ஸோ டெலிகேட்டடாக உங்களுக்காகவே இந்த ஒர்க்கை பண்ணுறோம். ஏன்னா எனக்கு கிளாஸஸும் நான் எடுத்துகிட்டு இந்த ஒர்க்கும் பண்ணிவிட்டு உங்களுக்காகவே நாங்கள் டெடிகேட் பண்ணுறனால ப்ளீஸ் இந்த மாதிரியான ஒர்க் மட்டும் பண்ணாமல் வாங்குங்க. வாங்கிட்டு திங்ஸை கையில் வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு ஹாப்பியாக இருந்தால் சீரியஸாலுமே நீங்கள் அத்தனை பேருமே எனக்கு வாங்கின எல்லாருமே மெசேஜ் போட்டிருக்கீங்க. சூப்பராக இருக்குது உங்கள் ப்ராடக்ட்டில் எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் மறக்காமல் தயவு செஞ்சு நம்ம ப்ராடக்டை பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு குட் நியூஸும் சொல்ல போகிறேன். நம்ம ப்ரூட்ஸ் ஐட்டம்ஸு கிட்டாக நம்ம வந்து சேல் பண்ண போகிறோம். அதாவது ஒரு சின்ன பேக்கேஜ் மாதிரி 3 டைப் ஆஃப் பேக்கேஜ் நம்ம வந்து அடுத்த அப்கம் வீடியோவில் 3 பேக்கேஜ் ஆஃப் டைப்பில் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அதில் வந்து நீங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த ப்ரூச் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கிட்டாக வாங்கிக்கிறீங்களோ உங்களுக்கு பெனிஃபிட்டு கூடி. ஸோ அதெல்லாம் அடுத்த அப்கம் வீடியோவில் என்னென்ன ஐட்டம்ஸ் எதெல்லாம் ப்ரூச் ஐட்டம்ஸ் உங்களுக்கு வந்து பேக்கேஜாக வருதுன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்தது வீடியோவில் பார்க்குற வரலும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். பாய்.